அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ரமலானுடைய முதல் பிறையில 1 ஜுஸ்ஸு கேட்டிருக்கிறோம். ரமலானுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா எல்லா அமலுக்கும் கூலியை சொல்றான். அல்லாஹ் தஆலா நிறைய அமல் சொல்லியிருக்காங்க. தொழுக, நோன்பு, ஹஜ்ஜி, ஜகாத் அப்படின்னு எந்த அமலுக்கும் செஞ்சா இந்த கூலி கிடைக்கும்னு எதுலையுமே சொல்லலை. தொழுங்க, ஜகாத்து கொடுங்க, ஹஜ்ஜி செய்யுங்கன்னு தான் சொல்றாங்க. ஆனா அதை செஞ்சா என்ன கிடைக்கும்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லலை. ஆனா ஒரு அமலுக்கு மட்டும் செஞ்சா என்ன கிடைக்கும்னு சொல்லியிருக்கான். அதுதான் நோன்பு. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், குத்திப அலைக்கும் ஸியாம் கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும். நீங்க இந்த மாதிரி நோன்பு வச்சிங்கன்னு சொன்னா லஅல்லக்கும் தத்தகூன், உங்களுக்கு தக்வா கிடைக்கும்னு சொல்றாங்க. இப்ப தொழுகிறதுக்கு தக்வா வேணும், ஜகாத் கொடுக்கு தக்வா வேணும், ஹஜ்ஜி செய்யறதுக்கு தக்வா வேணும். அந்த தக்வா எங்க கிடைக்கும்னு சொன்னா அது நோன்புல தான் கிடைக்கும். தக்வாவுடைய பிறப்பிடம் நோன்பு தான். அதனால நோன்பு ஒரு உன்னதமான ஒரு பெரிய பாக்கியம். இந்த வாய்ப்பு எல்லாத்துக்கும் கிடைக்கிறது இல்லை. ஏன்னா போன வருஷம் இருந்தவங்க இந்த வருஷம் இல்லை, இந்த வருஷம் இருக்கிற நம்ம அடுத்த வருஷம் இருக்குமான்னு கேள்விக்குறி தான். வாய்ப்பு எப்போ ஒரு தடவை தான் கிடைக்கும். அந்த வாய்ப்பை நம்ம சரியா பயன்படுத்தின்னு சொன்னா நம்ம வெற்றி அடைஞ்சிரும். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அப்படின்னு நபி இருந்தாங்க. அந்த நபி உலகத்துல வாழும்போது நிறைய அமல் செஞ்சாங்களாம். அது எந்த அளவுக்குன்னு சொன்னா, அந்த அமலை பார்த்து மலக்குமார்களே பொறாமப்படுவாங்களாம். இவர் மனிதனா இருந்து இந்த அளவுக்கு அமல் செய்யறாருன்னு சொல்லி ரொம்ப பொறாமப்படுவாங்க. அப்போ ஒரு மலக்கு அல்லாட்ட போய் கேட்டாங்களா, யா அல்லாஹ், இவர் இவ்வளவு அமல் செய்யறாரு, இவரை கூட நான் நட்பா இருக்க ஆசைப்படுறேன், எனக்கு அனுமதி தான் கேட்ட உடனே அல்லாஹ் தஆலா அந்த மலக்க மனித உருவத்தை அணைச்சு உலகத்தை அனுப்பிச்சு இத்ரீஸ் கூட இருக்க சொன்னான். இத்ரீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளடைவுல கண்டுபிடிச்சிட்டாங்க இவர் மனுஷனே இல்லைன்னு. ஏன்னா மனிதனா தூங்குவாங்க, சாப்பிடுவாங்க, குடிப்பாங்க. ஆனா இவர் எதுவுமே பண்ணல. இவர் பாட்டுனா இத்ரீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடவே இருக்கிறாங்க. அப்ப இத்ரீஸ் நபி கேட்கறாங்க, நீ யாரு அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, நான் மனிதன் கிடையாது, மலக்கு அப்படின்னு. சரி அப்படியான்னு சொல்லி கொஞ்ச நாள் ஃப்ரெண்டா இருக்கிறாங்க. அப்ப இத்ரீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்களா, எனக்கு ஒரு ஆசை, அதை நிறைவேற்றி வைக்க முடியுமா அப்படின்னு. சரி என்ன ஆசை அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப இத்ரீஸ் நபி சொல்றாங்க, என் உயிரை வாங்கணும், அந்த வலி எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும் அப்படின்னு. எத்தனையோ பேர் சொல்றாங்க உயிரோடைய வலி, ரூஹு உயிர்ல உடல்ல இருந்து ரூஹு வாங்கினா இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்றாங்களே தவிர அனுபவிச்சு யாரும் சொன்னது கிடையாது, லைவா யாரும் சொன்னது கிடையாது. எனக்கு ஆசையா இருக்குது, என்னோட ரூஹை வாங்குங்க. அதே மாதிரி வாங்கின கொஞ்ச நேரத்துக்கு திருப்பி என் ரூஹை என்கிட்டே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த மலக்கு சொல்றாரா, இது என் கட்டுப்பாட்டுல கிடையாது, நான் அல்லாட்ட கேட்டுட்டு வரேன் அப்படின்னு. அல்லாட்ட போய் கேட்கறாங்க. அல்லாஹ் சொல்றான், உன் நண்பர் ஆசைப்பட்டால அப்படியே செய்ய அப்படின்னு சொன்ன உடனே இத்ரீஸ் நபி ரூஹு வாங்கப்படுது. வாங்கின கொஞ்ச நேரத்துக்கு திருப்பி அதே மாதிரி ரூஹு கொடுத்தப்படுத்து உயிராயிட்டாங்க. இத்ரீஸ் நபி உயிராயிட்டாங்க. பெரிய சம்பவம் சுருக்கமா சொல்றாங்க, உயிராயிட்டாங்க. அப்ப இத்ரீஸ் நபிட்ட அந்த மலக்கு கேட்கறாராம், இத்ரீஸே நீ கேட்ட மாதிரி உன் உயிரை வாங்கி திருப்பி கொடுத்துட்டேன், எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப இத்ரீஸ் நபி புரியுற மாதிரி சொல்றாங்க, ஒரு ஆட்டை உயிரோட தோல் உரிச்சா எப்படி வலிக்குமோ அந்த மாதிரி வலி இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அப்ப அந்த மலக்க சொல்றாரா, நான் உலகத்துல எல்லாருக்கும் கடுமையா ரூஹு வாங்குவேன், நீங்க என் நண்பர் அப்படின்னால சுலபமா உயிர் வாங்கினேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சுலபமா உயிர் வாங்குறதே இந்த அளவுக்கு வேதனை சொன்னா, ஒரு ஆட்டை உயிரோட தோலை உரிச்சா எந்த அளவுக்கு வலிக்குமோ அந்த மாதிரி வலி நான் அனுபவிச்சேன் என்பதாக இத்ரீஸ் நபி சொல்றாங்க. அந்த அளவுக்கு ரூஹு வாங்கும்போது அவ்வளவு வலி, அவ்வளவு வேதனை இருக்கும். ஆக விஷயம் நான் சொன்னா, சரி உயிர் வாங்கிட்டீங்க, திருப்பி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்ன உடனே இன்னும் கொஞ்ச நாள் ஃப்ரெண்டா இருக்கிறாங்க. அப்ப கேட்கறாங்களா, எனக்கு இன்னொரு ஆசை அப்படின்னு இத்ரீஸ் நபி கேட்கறாங்க. என்ன ஆசை அப்படின்னு கேட்ட உடனே, நான் நரகத்தெல்லாம் சுத்தி பார்க்கலாம், அதுக்கப்புறம் திரும்ப சொர்க்கத்தை சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு கேட்கறாங்க. சரி அல்லாஹ்ட்ட போய் கேட்கறாங்க. அல்லாஹ் சொல்றான், நண்பர் ஆசைப்பட்டார்ல செஞ்சிரு அப்படின்னு அல்லாஹ் அனுமதி கொடுத்துட்டான். அந்த மலைக்கு இத்ரீஸ் நபியை கூப்பிட்டு வானத்துக்கு போறாங்க. முதல் நரகத்தெல்லாம் காமிக்கிறாங்க, நரகத்தெல்லாம் சுத்தி பார்த்துட்டாங்க. ஏன்னா சொர்க்கத்துக்கு போனோம்னு சொன்னா வயும் மீன் வாரிது இல்லா, இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சொர்க்கத்தை போகணும்னு சொன்னா நரகத்தை கிராஸ் பண்ணி தான் சொர்க்கத்துக்கு போக முடியுமா, ஸ்ட்ரைட்டா சொர்க்கம் போகும். நரகத்துக்கு அப்புறம் தான் சொர்க்கம், நரகத்தை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் சொர்க்கம் இருக்கும். அதனால நரகத்தை இத்ரீஸ் நபி நரகத்தை சுத்தி பார்த்த பிறகு சொர்க்கத்தை சுத்தி பார்க்கலாம். சுத்தி பார்த்துட்டே இருக்கிறாங்க. ரொம்ப நேரம் ஆச்சு. அப்ப அந்த மலைக்கு கேட்கறாராம், இத்ரீஸே வாங்க பூமிக்கு போலாம் அப்படின்னு. அப்ப இத்ரீஸ் நபி சொல்றாங்க, எங்க என்ன கூப்பிடுற அப்படின்னு. இல்ல நீங்க நரகத்தை கேட்டீங்க, நரகத்தை காமிச்சிட்டேன், சொர்க்கத்தை காமிச்சிட்டேன், வாங்க உயிர் பூமிக்கு போலாம் அப்படின்னு சொன்ன உடனே, இல்ல நான் வரலாம் மாட்டேன், நான் சொர்க்கத்திலே இருப்பேன், சொர்க்கத்து வெளியில வரமாட்டேன் அப்படின்னு. அப்ப அந்த மலைக்கு என்னடா பெரிய வம்பா போச்சு, இவர் கேட்டாருன்னு சொல்லி சொர்க்கத்தை விட்டா திருப்பி வெளியில வர மாட்டேன்னு சொல்லி அந்த மலைக்கு போய் அல்லாட்ட முறையிறான். ஏன்லாம் இவரை கேட்டாருன்னு சொல்லி இவர் ஆசைப்பட்டாருன்னு சொல்லி நான் சொர்க்கத்தை கொண்டு போய் காமிச்சேன், ஆனா சொர்க்கத்துல வெளியில வரமாட்டேங்கிறேன், நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு அந்த மலைக்கு கேட்கறாராம். அப்ப அல்லாஹ் சொல்றானா, அதுக்கு பேர் தான்ப்பா சொர்க்கம்.
ஒரு தடவை சொர்க்கத்துக்குள்ள போயிட்டா வெளியில வர யாருக்குமே மனசு வராது, அவர் விட்டுடுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். ஏன் சொல்லுவான்னு சொன்னா, அவரு கிடைச்ச வாய்ப்பை சரியா பயன்படுத்திட்டாரு. உலகத்துல இருக்கும் போதே சொர்க்கத்துக்கு போன நபி யாருன்னு சொன்னா இதீஸ் அலைஹிஸ்ஸலாம் தான். ஸல்லல்லாஹு அப்புறம் இதீஸ் நபி தான் போனாங்க. அவர் சொர்க்கத்துல இன்னும் ஹயாத்தா இருக்கிறதாக ஹதீஸ்ல வருது. இதீஸ் நபி இன்னும் ஹயாத்தா சொர்க்கத்துல இருக்காங்க. ஏன் சொல்லவன்னு சொன்னா, அவரு மலக்கு ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்ச உடனே மலக்கு மூலியமா என்னென்னலாம் வேணுமோ எல்லா தேவையும் பூர்த்தி செஞ்சுக்கிட்டாரு. அவர் அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திட்டாரு. அதனாலதான் அல்லாஹ் நம்ம கொடுத்த ஒரு அற்புதமான வாய்ப்பு ரமலான். இந்த ரமலானை சரியா பயன்படுத்திக்கிறோம். ரமலானை சரியா பயன்படுத்த முக்கிய விஷயம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ் 12 மாசம் படைச்சான். எப்படி ஜனவரி, பிப்ரவரி, ஆடி, ஆவணி இருப்பதோ அது மாதிரி அரபில முஹர்ரம், ரஜப்னு சொல்லி 12 மாசம் இருக்குது. எந்த மாசத்துல பேர் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லவே இல்லை. எந்த மாசத்துலயும் குர்ஆன்ல கிடையாது, தேடி பார்த்தா கிடைக்காது. ஆனா ஒரே மாசத்து பேர் மட்டும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கான். அது என்ன மாசம் சொன்னா ஷஹ்ரு ரமலான். ரமலான் அப்படின்ற மாதத்தை மட்டும்தான் குர்ஆன்ல மென்ஷன் பண்ணிக்கலாம். வேற எந்த 11 மாசத்துல பேரு குர்ஆன்ல தேடி பார்த்தா கிடைக்காது. அந்த மாதத்து கூட சேர்த்து ஒண்ணு சொல்றான் அல்லாஹ் தஆலா, ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். அந்த ரமலான் மாதத்துல குர்ஆன் இறக்குனா அல்லாஹ் அந்த ரமலானோட குர்ஆனை ஜாயின் பண்ணி சொல்றான். அதனால குர்ஆனை கரெக்டா ஓதிட்டீங்க, கரெக்டா பற்றி பிடிச்சீங்கன்னு சொன்னா ரமலான்ல சரியா பயன்படுத்திக்கலாம். ரமலான் வருதுன்னு சொன்னா ரஹ்மான் நம்மகிட்ட வரன்னு அர்த்தம், அல்லாஹ் நம்ம கிட்ட வரன்னு அர்த்தம். அல்லாஹ் நெருக்கம் பெறணும்னு சொன்னா அல்லாஹ் ஒரு ஹதீஸ் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, குர்ஆனை கொண்டே தவிர அல்லாஹ்ட்ட நெருங்க முடியாதான். அதனால குர்ஆனை அதிகமா ஓது ஒரு சிறந்த வாய்ப்பு. நம்ம பெருமையா சொல்லுவோம், என் தாத்தாலாம் ரமலான்ல 30 குர்ஆன் ஓதுனாரு, 10 குர்ஆன் ஓதுனாரு, பாட்டி ஓதுனாங்க, தாத்தா ஓதுனாங்க. அவங்க ஓதுறதுலாம் இருக்கட்டும், நீங்க எப்போ ஓத போறீங்க? குர்ஆன் ஓதுறது பெரிய குதிரக்கும், குர்ஆன் ஓதலாம் அதெல்லாம் கஷ்டங்க, அதெல்லாம் ஓத முடியாதுங்க. நம்ம ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தோம்னு சொன்னா குர்ஆனை போட்டி போட்டு ஓதுன காலம்லாம் இருந்துச்சு. நான் ஒரு கத்தம் முடிக்கிறேன், 2 கத்தம் முடிக்கிறேன்னு சொல்லி போட்டி போட்டு ஓதுனாங்க. இப்ப குர்ஆன் ஓதுறதே கிடையாது. இன்னும் சொல்ல போனா அப்ப அந்த காலத்துல குர்ஆன் ஓதுறது ரொம்ப கஷ்டம். கிரைண்டர்லாம் கிடையாது, உலக்குலதான் மாவு அரைக்கணும், மிக்சிலாம் கிடையாது, அம்மியில தான் சட்னி எல்லாம் அரைக்கணும். ஆனா இப்ப எல்லாமே சுவிட்ச் போட்டா மிக்சி ஓடுது, கிரைண்டர் ஓடுது, வாஷிங் மிஷின், துணி துவைக்க வாஷிங், எல்லாமே மிஷின் ஆயிடுச்சு. ஆனா மனுஷன் மிஷின் தான் மாறி போயிட்டான். குர்ஆன் எடுத்து ஓதுறதே கிடையாது. குர்ஆன் அதிகமா ஓதுங்க, குர்ஆன் ஓதுறதுதான் வெற்றி இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாய்ப்பை சரியா பயன்படுத்தி தௌஃபீக் வல்லாஹ் தந்தார் புரிவானாக.